ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் பாசிப்பயிரை வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டதுக்கப்புறமா இதில் நான் தண்ணி ஊற்றி நான் அதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு நான் ஊற வச்சதுக்கப்புறம் நான் முளை கட்டிக்க போகிறேன். அதை ஸ்ப்ரவுட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபுல்லும் நம்ம வந்து ஸ்ப்ரவுட் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. திரும்ப ஆஃப்டர்நூன் வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து ஸ்ப்ரவுட் சீக்கிரமாக ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா வந்து இதுக்கான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆனியன் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், பூண்டு அண்ட் பச்சை மிளகா தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இதெல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணுறதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்ப்ரவுட் பண்ண பயிரை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு கடாயில் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஒரு கோல்டன் இது வர அளவுக்கு வதக்கிக்குங்க. கிளாஸ் டிரான்ஸ்பரன்சியாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. ஸோ இது கூடவே வந்துட்டு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஆயிலில் வந்துட்டு சில்லி பவுடர் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இதையும் நல்லா வந்துட்டு வதக்கிக்குங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளியை பொடியாகவே நறுக்கி போடுங்க. ஸோ இதையும் நல்லா வந்து வதங்கட்டும். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்ட் வர அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கூட நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சிருந்த பயிர் வந்து வேகட்டும். இதில் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இது சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு பாயில் ஆயிரும். இது குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்குவோம் இந்த மசாலாவோட. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி வேக வச்ச பாசிப்பயிரை இதில் ஆட் பண்ணி இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே நீங்கள் வந்து சீரகப்பொடி, மிளகுப்பொடி கடைசி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரம் மசாலா, பட்டை, ஏலம் எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் புளியும் நான் ஊற்றலை. ஜஸ்ட்டு தக்காளி அண்ட் கர்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கறின்னு சொல்லலாம். இப்போ சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு பெப்பரும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு ரொட்டியோடு வச்சு சாப்பிட்லாம்.